Good morning students. In this video, we are going to enjoy the beauty of Gabriel Okara's poem Once Upon a Time. Poem குள்ள டீப்பா போகிறதுக்கு முன்னாடி கேப்ரியல் ஒக்காரா பத்தி தெரிஞ்சுக்கலாமா? கேப்ரியல் ஒக்காரா 1921ல நைஜீரியாவில் உள்ள பயால்சா மாகாணத்துல புமாண்டி என்ற இடத்துல பிறந்தார். இவர் பிறந்த பயால்சா மாகாணம் உலகத்திலே ஃபேமஸான இடம். பயால்சா இஸ் ரிச் இன் ஆயில் ப்ரொடக்ஷன், அதாவது எண்ணெய் கிணறுகள் அதிகமாக இருக்கிற இடம். அதனாலே உலக நாடுகள் நைஜீரியாவின் பல பகுதிகளை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்துச்சு. குறிப்பாக பிரிட்டிஷ் மற்றும் பிரான்ஸ் நாடுகள் நைஜீரியாவின் பல பகுதிகளை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்தாங்க. மேலும் கேப்ரியல் ஒக்காரா இஜா என்ற இனத்தை சார்ந்தவர். ஆப்பிரிக்காவின் பிரத்யேகமான நதியான நைகர் ரிவர் நைஜீரியாவை சுற்றி ஓடும். அதனால இஜா இன மக்கள் மீன்பிடித்தல் மற்றும் விவசாயம் செய்வாங்க. நதியோரமாக வசிப்பதால வாட்டர் ஸ்பிரிட்ஸ், அதாவது நீர்நிலைகளை பாதுகாக்கிற கடவுளான உவாம்புவை வணங்குவாங்க. ஆனால் பிரிட்டிஷ் அண்ட் பிரெஞ்சு கொலானியல், அதாவது ஆங்கிலேயர் மற்றும் பிரான்ஸ் காலனித்துவத்தால் இஜா இன மக்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களா மாறினாங்க. ஒக்காரா குடும்பமும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களா மாறினாங்க. இரண்டாம் உலகப்போர் நடக்கும்போது கேப்ரியல் ஒக்காரா பிரிட்டிஷ் ராயல் ஏர்ஃபோர்ஸ், அதாவது ஆங்கிலேயரின் விமானப்படையில் சேர்க்கப்பட்டார். ஆனால் உடற்தகுதி இல்லாதாலும் விமான ஓட்டுநர் பயிற்சி முடிக்காததாலும் ஆங்கிலேயரின் விமானப்படையில் சேர முடியல. இருந்தாலும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ், அதாவது ஆங்கிலேயரின் விமான சேவை நிறுவனத்தில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைச்சது கேப்ரியல் ஒக்காராவுக்கு. இரண்டாம் உலக போர் முடிஞ்ச பிறகு 1945ல கேப்ரியல் ஒக்காரா கொலானியல் நைஜீரியன் கவர்மெண்ட், அதாவது ஆங்கிலேய காலனித்துவத்தில் இயங்கிய நைஜீரியா அரசாங்கத்தில் புத்தகங்கள் அச்சிடும் பணியில் சேர்ந்தார். அப்பொழுதுதான் தனது எழுத்தாளர் பணியை திறம்பட செய்ய தொடங்கினார் கேப்ரியல் ஒக்காரா. 1960ல நைஜீரிய நாடு விடுதலை பெற்றது. விடுதலை பெற்றாலும் பிரிட்டிஷ் மற்றும் பிரான்ஸ் தன் ஆதிக்கத்தை நைஜீரியா மேலே மறைமுகமாக செலுத்தினாங்க. 1967லிருந்து 1970 வரைக்கும் உள்நாட்டு போர் நைஜீரியாவில் நடந்தது. சவுத் நைஜீரியாவை சேர்ந்த பயாஃப்ரா மக்கள் புரட்சியில் ஈடுபட்டாங்க. அப்போது கேப்ரியல் ஒக்காரா நைஜீரியன் கவர்மெண்ட்டுக்கும் பயாஃப்ரா புரட்சியாளர்களுக்கும் நடுவில் ஒற்றுமை நிலவ தூதுவராக செயல்பட்டார். அதன் பின் 1975ல வானொலி நிலையத்தின் தகவல் தொடர்பாளராக தன் பணியை செய்தார். கேப்ரியல் ஒக்காரா தான் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோஃபோன் ஆப்பிரிக்கன் ரைட்டர், அதாவது ஆங்கிலம் பேசும் ஆப்பிரிக்க எழுத்தாளர். நைஜீரியாவை பிரிட்டிஷும் பிரான்ஸும் ஆதிக்கம் செய்ததால நைஜீரியா மக்கள் ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு மொழியை பேசுவாங்க. நைஜீரியாவின் ஆட்சி மொழியாகவும் இங்கிலீஷ் மற்றும் பிரெஞ்சு இருந்துச்சு. ஆங்கிலம் பேசும் ஆப்பிரிக்கரை ஆங்கிலோஃபோனும் பிரெஞ்சு பேசும் ஆப்பிரிக்கரை பிராங்கோஃபோனும் சொல்லுவாங்க. கேப்ரியல் ஒக்காரா ஹாஸ் பீன் கால்ட் நைஜீரியன் நீக்ரோட்டிரிஸ், அதாவது நைஜீரியாவின் கருப்பு இனத்தைச் சேர்ந்த எழுத்தாளராக தன்னை அடையாளப்படுத்தியவர். அதற்காகவே 1964ல பிரான்ஸ் காலனித்துவத்தின் ஆதிக்கத்தை எழுத்தாளராக எதிர்த்தவர் கேப்ரியல் ஒக்காரா. His poems and prose expresses his African thought, folklore and imagery, அதாவது ஆப்பிரிக்க மண்ணின் சிந்தனைகளையும் கிராமிய கதைகளையும் ஒப்பு ஊமைகளையும் தனது படைப்புகளில் வெளிப்படுத்துவார். நைஜீரியா ஃபோக்லோர், அதாவது நைஜீரியாவின் கிராமிய கதைகளில் இஜா இன மக்களின் மூட நம்பிக்கைகளை களைவதாகவும் நன்னெறிகளை கற்றுத்தரும் விதமாக அமைஞ்சிருக்கும். எடுத்துக்காட்டாக த கிங் அண்ட் த நிசாட் பேட் என்ற கதையில் இஜா இன மக்களின் மூட நம்பிக்கையான இரட்டையர்கள் கொல்லப்பட வேண்டும் என்பதை மாற்றும் விதமாக அமைஞ்சிருக்கும். த கிங் அண்ட் த ஜூஜூ ட்ரீ கதையில் இறந்த நபர்களை உதவிக்காக உலகத்திற்கு வரவழைப்பது தவறு என்பதை உணர்த்தும் விதமாக அமைஞ்சிருக்கும். த மேன் ஹூ நெவர் லைட் என்ற கதையில் உண்மையை மட்டுமே நம் வாழ்வில் பேச வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக அமைஞ்சிருக்கும். மனிதனை மேம்படுத்தும் கருத்துக்களை தரும் ஆப்பிரிக்காவின் கிராமிய கதைகளையும் சிந்தனைகளையும் தனது படைப்புகளின் மூலமாக உலகிற்கு தெரியப்படுத்த கேப்ரியல் ஒக்காரா ஆங்கிலோஃபோன் ஆப்பிரிக்கன் ரைட்டர், அதாவது ஆங்கிலத்தில் எழுதும் ஆப்பிரிக்க எழுத்தாளராக மாறினார். இவர் எழுதிய போயம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் எந்த விதமான ஆப்பிரிக்க சிந்தனையை கொண்டு வந்திருக்குன்னு இப்போ பார்ப்போமா? ஒன்ஸ் அப்பான் அ டைம் சன்
போயமோட ஃபர்ஸ்ட் லைனே ஒன்ஸ் அப்பான் அ டைம்னு ஆரம்பிச்சிருக்கார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைஜீரியா ஃபோக்லோரை மையப்படுத்தவே கேப்ரியல் ஒக்காரா தனது போயம் வரிகளை இப்படி ஆரம்பிச்சிருக்கார். நைஜீரியன் ஃபோக்லோரான த மேன் ஹூ நெவர் லைட் கதையின் ஆரம்பமும் இப்படித்தான் இருக்கும். மேலும் ஒன்ஸ் அப்பான் அ டைம் என்ற வார்த்தைகளை ஆரம்பிச்சிருக்கிறதால கேப்ரியல் ஒக்காரா நமக்கு ஓல்டன் டேஸ் மாடர்ன் டேஸ் என்ற 2 கால நிலைகளையும், ஓல்டன் டேஸ் பீப்புள் அண்ட் மாடர்ன் பீப்புள் என்ற 2 கால நிலைகளில் வாழ்ந்த மனிதர்களையும் குறிப்பிடுவதாக அமைஞ்சிருக்கு. சன் என்று குறிப்பிடுவதால் ஒரு தகப்பன் தன் மகனிடம் உரையாடுவதாக எழுதியிருக்கிறார் கேப்ரியல் ஒக்காரா. They used to laugh with their hearts and laugh with their eyes. ஓல்டன் டேஸ் பீப்புள் தங்கள் மனதில் இருந்த சந்தோஷத்தை தன் கண்கள் மூலமாக தங்களோட சிரிப்புல வெளிப்படுத்தினாங்கன்னு சொல்றாரு கேப்ரியல் ஒக்காரா. But now they only laugh with their teeth, while their eyes block cold eyes search behind my shadow. ஆனா மாடர்ன் டேஸ் பீப்புள் உண்மையான சந்தோஷத்தை வெளிப்படுத்தாம பற்களை மட்டும் காட்டி சிரிக்கிறாங்க. அவங்களோட கண்கள் ஐஸ் பிளாக் கோல்டுன்னு குறிப்பிடுறார். நம்ம அவயங்களில் கண்கள் மட்டுமே உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற அவயம். மனசில் உள்ள கோபம், துயரம், பயம், சந்தோஷம், சந்தேகம், வெட்கம், வேதனை, வலி போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும். ஆனால் அந்த கண்கள் குளிர்ச்சியான பனிக்கட்டி போல உறைந்த கண்களாக மாறி உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தாம இருக்க குறிப்பிடுறதுக்காக கேப்ரியல் ஒக்காரா ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ்ன்னு சொல்றாரு. மேலும் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துகிற மனிதர்களின் நிழல் கூட சந்தேகப்படும்படியாக ஆராய்ச்சி செய்யப்படுவதாக வருத்தப்படுறாரு கேப்ரியல் ஒக்காரா. There was a time indeed they used to shake hands with their hearts, but that's gone son. ஒரு காலம் இருந்தது, மக்கள் உண்மையான மனதோடும் பிரியத்தோடும் மற்றவர்களுடைய கைகளை குலுக்கி சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் அவையெல்லாம் மாறி போச்சுன்னு சொல்றாரு கேப்ரியல் ஒக்காரா. Now they shake hands without hearts while their left hands search my empty pockets. ஆனால் இந்த மாடர்ன் டேஸில் மாடர்ன் பீப்புள் உண்மையான அன்பு இல்லாமல் வெளி வேஷமாக கைகளை குலுக்கினாலும் அவர்களின் மற்றொரு கை உண்மையான அன்போடு வேற எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் கை குலுக்கிற நபர்களிடம் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்னு பார்க்குறாங்கன்னு இன்றைய மனிதர்களின் அவல நிலையை சொல்றாரு கேப்ரியல் ஒக்காரா. Feel at home, come again, they say. And when I come again and feel at home once, twice, there will be no thrice. For then I find doors shut on me. இந்த வீடு உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. மீண்டும் வாங்கன்னு அன்பா வீட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஆனால் 2 முறைக்கு மேலே அந்த வீட்டுக்கு போக முடியாது. நல்ல வரவேற்பு கிடைக்காதுன்னு சொல்றாரு கேப்ரியல் ஒக்காரா. வாயளவில் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க, ஆனால் மனசளவில் வீட்டுக்கு விருந்தாளிகள் வருவது பிடிக்காதுன்னு இன்றைய மனிதர்களின் மனதை படம் பிடித்து காட்டுறாரு கேப்ரியல் ஒக்காரா. So I have learned many things son. I have learned to wear many faces like dresses. Home face, office face, street face, host face, cocktail face, with all their conforming smiles like a fixed portrait smile. இப்படி மாயமான வாழ்க்கை வாழ்கிற மக்களை பார்த்து கேப்ரியல் ஒக்காராவும் தன் ஆடைகளை மாற்றுற மாதிரி பல முகங்களை மற்றவர்களிடம் காண்பிக்க கற்றுக்கொண்டதாக சொல்றாரு. அதுவும் வீட்டில் உள்ள நபர்களிடம் காட்டுவதற்கு ஒரு முகமும், அலுவலகத்தில் ஒரு முகமும், தெருவில் நடக்கும்போது ஒரு முகமும், நண்பர்களிடம் ஒரு முகமும், ஒரே நேரத்தில் பல விதமான முகமும், மேலும் ஒரே விதமான புன்சிரிப்பும் வெளிப்படுத்த பழகிட்டதாக சொல்றாரு கேப்ரியல் ஒக்காரா. மாடர்ன் பீப்புளோட குறைகளா சொல்லிட்டு இருந்த ஒக்காரா இந்த வரிகளில் மாயமான வாழ்க்கை வாழ்ற மக்களோட தன்னையும் இணைத்துக் கொள்கிறார். And I have learned to laugh with only my teeth and shake hands without my heart. மேலும் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தாம பற்களை மட்டும் காட்டி சிரிப்பதையும், இதயத்தில் ஒரு இணக்கமே இல்லாம மற்றவுடன் கை குலுக்குவதையும் கற்றுக்கொண்டதாக சொல்றாரு கேப்ரியல் ஒக்காரா. I have also learned to say goodbye when I mean good riddance.
காட் பி வித் யூ என்று சொல்லி அன்போடு வழியனுப்பி வைத்தாலும் உள்ளத்தில் நல்ல வேலை போய் தொலைஞ்சாங்கன்னு நினைவுகளோட குட் பை சொல்லி பழகிட்டதாக சொல்கிறாரு கேப்ரியல் ஒகாரா. டு சே glad to meet you without being glad and to say it's been nice talking to you after being bored. மனதில் சந்தோஷமே இல்லாமல் மற்றவரை பார்த்து உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லவும், மற்றவர்களிடம் பேசுவது தனக்கு ஆர்வம் இல்லாட்டியும் உங்களிடம் பேசுவது எனக்கு நல்லா இருந்துச்சுன்னு பொய்யா சொல்லவும் பழகிட்டதாக சொல்கிறாரு கேப்ரியல் ஒகாரா. பட் believe me son, I want to be what I used to be when I was like you. கேப்ரியல் ஒகாராவும் தன்னுடைய மகனை மாதிரி உண்மையான உணர்வுகளை சிறியவனாக இருந்தபோது வெளிப்படுத்தியதாகவும் தன் மகனை நம்பும்படியாகவும் சொல்றாரு. ஏன்னா கேப்ரியல் ஒகாரா தற்போது உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தவே இல்லை, போலியான வாழ்க்கை வாழவே கற்றுக்கொண்டுள்ளார். I want to unlearn all these muting things. வெளிப்படுத்தாம உணர்வுகளை மறைச்சு வச்சுக்க பழகின காரியங்களை கற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்றார். Most of all, I want to relearn how to laugh. For my laugh in the mirror shows only my teeth like a snake's bare fangs. கேப்ரியல் ஒகாரா உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துகிற சிரிப்பா கற்றுக்கொள்ள ஆசைப்படுவதாகவும், ஆனால் தன்னுடைய சிரிப்பு கண்ணாடியில் பார்த்தா பற்களை மட்டும் காட்டுகிற உணர்வு இல்லாத சிரிப்பா இருக்குதுன்னு சொல்றாரு. மேலும் பல்ல காட்டி சிரிப்பது பாம்பின் விஷப்பற்கள் மாதிரி இருக்குதுன்னு சொல்றாரு. மனிதர்கள் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தாம மறைப்பது பாம்பின் விஷப்பற்களுக்கு சமானமாக பாவித்து சொல்வது கொடூரமான ஓமை. ஆனாலும் கேப்ரியல் ஒகாரா நைஜீரியாவின் உண்மையான தகவலையும் சொல்றாரு. அதாவது நைஜீரியாவில் அதிகமான இறப்பு பாம்பு கடிச்சுதான், மரணத்தை தரக்கூடிய விஷப்பாம்புகள் தான் அதிகமாக நைஜீரியாவில் இருக்கும். நைஜீரியா மக்கள் பாம்பை கண்டு பயப்படவும் செய்வாங்க. அதனாலே கேப்ரியல் ஒகாரா பாம்பின் விஷப்பற்களை ஊமையாக குறிப்பிடுகிறார். So, show me son how to laugh. Show me how I used to laugh and smile once upon a time when I was like you. குழந்தையை போல உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்த கேப்ரியல் ஒகாரா ஆசைப்படுவதாகவும் தன்னுடைய மகன் தனக்கு கற்றுத்தருமாறு கேட்பதாக போயம் லைன்ஸை முடிச்சிருக்கிறாரு. இஜா இனத்தின் கலாச்சாரத்தில் மகன் தான் தன்னுடைய தகப்பனிடம் இருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு தன் தகப்பனுக்கு பின் தன் குடும்ப பாரம்பரியத்தை காக்கும் தலைவனாக மாற வேணும். ஆனால் நவீன கலாச்சார மாற்றங்களால் கேப்ரியல் ஒகாரா தன் மகனிடம் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேணும்னு சொல்லி முடிச்சிருப்பது நைஜீரிய மக்களின் உண்மையான நிலையை அழகா வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இது நைஜீரியா மக்களின் நிலை மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள நவீன கலாச்சார மாற்றத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் பொருத்தமானது தான். இப்போ இந்த போயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 3 மார்க்ஸ்க்கு கேட்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட், அதாவது போயம் லைன்ஸை கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த வரிகளை எழுதின போயட் நேம் மற்றும் போயம் டைட்டிலை கண்டுபிடிச்சு வரிகளின் மீனிங்ஸை விரிவாக எழுதணும். போயம் டைட்டிலுக்கு 1 மார்க்கு, போயட் நேமுக்கு 1 மார்க்கு, அப்புறம் எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க்கு. கேப்ரியல் ஒகாராவின் ஒன்ஸ் அப்பான் அ டைம் போயமை கண்டுபிடிக்க க்ளூ வேர்ட்ஸை பார்ப்போம். உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தாத 3 இடங்களை சுட்டி காட்டியிருக்கிறார் கேப்ரியல் ஒகாரா. ஃபர்ஸ்ட், laugh with hearts and eyes. Laugh with eyes block cold eyes and teeth like snake bare fangs. Secondly, shake hands hot, left hands on empty pockets. Thirdly, feel at home, glad to meet, thrice door shut. ஃபைனலாக கேப்ரியல் ஒகாரா என்ன கற்றுக்கொண்டார், எதை கற்க விரும்பினார் அப்படின்றது. டு லேர்ன் மெனி ஃபேஸஸ் லைக் ஃபிக்ஸட் போர்ட்ரேட் ஸ்மைல், டு அன்லேர்ன் மியூட்டிங் திங்ஸ், டு ரீலேர்ன் ஹவு டு லாஃப். அப்புறம் போயமை எப்படி முடிச்சிருக்கிறாரு அப்படின்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் வென் ஐ வாஸ் லைக் யூ அப்படின்னு. நெக்ஸ்ட், அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ் 2 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. போயம் லைன்ஸை கொடுத்து 2 கொஷின்ஸ் கேட்பாங்க.
Once upon a time, son, what do you associate with the title of the poem? போயமோட தலைப்பு எதை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. The title of the poem is like a fairy tale, அதாவது கிராமிய கதைகள் மாதிரி. What is the relationship between the narrator and the listener? போயமில் யார்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஃபாதர் அண்ட் சன், தகப்பன் தன் மகனிடம் சொல்வதாக அமைஞ்சிருக்குது போயம். But now they only laugh with their teeth. Who are they? பற்களை கொண்டு சிரிக்கும் நபர்கள் யார்? They are people of modern days. நவீன காலத்தை சேர்ந்த மனிதர்களை குறிக்கும். Explain laugh with their teeth. பற்களை கொண்டு சிரிப்பதை விவரிக்கவும். To fake a laugh without emotions. உண்மையான உணர்வுகள் இல்லாத சிரிப்பை குறிக்கிறது தான் பற்களை கொண்டு சிரிப்பது. While their eyes block cold eyes. Explain eyes block cold eyes. குளிர்ந்த பனிக்கட்டி போல உறைந்த கண்களை பற்றி விவரிக்கவும். உணர்வுகள் இல்லாத கண்கள் தான் ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ். ஐஸ் லேக்கிங் த ஃபீலிங் ஆஃப் வார்ம்த். ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். மெட்டஃபர். கண்களை பனிக்கட்டிகளோட ஒப்பிட்டும் ஆஸ் லைக் என்ற வார்த்தைகள் இல்லாதால மெட்டஃபர் அதாவது உருவகம்னு சொல்கிறோம். And I have learned to laugh with only my teeth and shake hands without my heart. Explain left hand search my empty pockets. இடது கையால் தன்னுடைய பையை தேடுவது என்பதை விளக்க சொல்லி கேட்குறாங்க. Evaluating the narrator's worth and power. ஆதாயம் கிடைக்குமான்னு பார்க்கறத குறிப்பிடுகிறது. How is their handshake? அவங்க கை குலுக்குவது எத்தகையதுன்னு கேட்குறாங்க. Their handshake have become fake. கை குலுக்குவது பொய்யானதாக இருக்குதுன்னு சொல்கிறோம். At home once twice there will be no thrice, for then I find doors shut on me. What happens to the poet when he visits someone for the third time? மூன்றாம் முறையாக ஒருவர் வீட்டுக்கு வந்தால் என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. The doors will shut if he visits thrice. கதவுகள் மூடப்படும்னு சொல்லப்படுது. Whom does I refer to? நான் என்பது யாரை குறிக்கும்? I refers to the poet. நான் என்பது poet-ஐ குறிக்கும். Cocktail face with all their conforming smiles like a fixed portrait smile. How does the poet compare his face? முகத்தை எதோட ஒப்பிடுகிறார்? The poet compares his face to a portrait. முகத்தை நிழல் படத்துக்கு ஒப்பிடுகிறார். Explain cocktail face. Cocktail face-னா என்னன்னு கேட்குறாங்க. காக்டெயில் ஃபேஸ் என்பது ஒரே நேரத்தில் பலவிதமான உணர்வுகளை முகத்தில் வெளிப்படுத்துவது. ஃபேஸ் ஷோஸ் மிக்ஸ்ட் எமோஷன்ஸ். ஃபைண்ட் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். சிமிலி. முகத்தை நிழற்படத்துக்கு ஊமையாக ஒப்பிடுவதாலும் லைக் அப்படின்ற வார்த்தை வந்ததாலும் சிமிலின்னு சொல்கிறோம். மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு ரீலர்ன் ஹவு டு laugh. For my laugh in the mirror shows only my teeth like a snake's bare fangs. Why does the poet wants to relearn how to laugh? ஏன் மீண்டும் சிரிக்க கற்றுக்கொள்ள வேணும்னு கேட்குறாங்க. The poet wants to show his real feelings. உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்த தாம் மீண்டும் சிரிக்க கற்றுக்கொள்ள வேணும்னு சொல்கிறாங்க. Whom does the poet want to relearn? யாரிலிருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறார்? The poet wants to relearn from his son. தன் மகனிடம் இருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறார். Find the figure of speech in the above lines. Simile. பற்களை மட்டும் காட்டி சிரிப்பது பாம்பின் விஷ பற்களோட ஒப்பிட்டு கூறுவதால் சிமிலி என்று சொல்கிறோம். லைக் அப்படின்ற வார்த்தை வந்தனால சிமிலின்னு சொல்கிறோம். So, show me son how to laugh. Show me how I used to laugh and smile once upon a time when I was like you. What does the poet long for? பாடலாசிரியர் எதற்காக ஏங்குகிறார்? The poet longs for child-like innocence. பாடலாசிரியர் குழந்தை போல அப்பாவித்தனத்திற்காக அதாவது தீமை எறியாத நிலைக்காக ஏங்குகிறார். Mention the qualities the child in the poem symbolizes. குழந்தைக்கான பண்புகள் எது? Innocence and ignorance. அப்பாவித்தனமும் அறியாமையும். Now I hope you have learned the poem deeply. And on exam point of view,
you have familiarized with ERC clues and appreciation questions. Thank you.